சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகின்றாய்? ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? அது ஏன் நடந்தது என்பதை மட்டும் யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை அலையாதே. காரணங்களை தேடுவதினால் அதில் உனக்கு என்ன பலன்? அது உன் மனதை ஒரு நாளும் திருப்திப்படுத்தாது. என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்தது என்பது வரலாறே இல்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது, எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்று தானே கேட்கிறாய். காரணங்கள் மூலம் இது ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என்ற அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்றும் தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களால் தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். ஒரு சம்பவம் நடக்கிறது. அது நடந்து முடிந்த பிறகு அது நடந்ததினால் ஏற்பட்ட விளைவுகளும் பாதிப்புகளையும் பற்றி யோசிக்காமல் அது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது என்று யோசிப்பதால் பயன் என்ன? ஆகையால் அது ஏற்படுத்திய விளைவுகளும் அதில் இருந்து மீண்டு வருவரக்கூடிய புரிகிறதா என் அன்பு குழந்தையே? அந்த ஒரு விஷயங்களும் நீ எட்டாமலேயே போய்விடுகிறாய். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து முதலில் வெளிவர யோசிக்க வேண்டும். எப்படி வெளியேறினால் நாம் காப்பாற்றப்படுவோம்? நம்மை எப்படி தற்காத்து கொள்வது? நம்மை எப்படி மீட்டெடுப்பது என்றவற்றை யோசிக்க வேண்டுமே தவிர அதே இடத்தில் நின்று கொண்டு நேற்று ஏன் இப்படி நடந்தது, யார் நடத்தியது, எதனால் இப்படி நடத்தியது, எவ்வாறு நடந்தது என்று இப்படி யோசித்தால் உன்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியுமா? முடியாது தானே. அதற்கு பதிலாக இவ்வாறு நினை. என்ன நடந்தாலும் அதற்கு காரணம் இருக்கும். அது என் அப்பாவிற்கு தெரியும். காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. எனக்கு எது நல்லதோ அது என் சாயப்பா நடத்தி வைப்பார் என்ற உன் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் உன் மனதில் நீ வெற்றி காண்பாய். உன் மனதில் நீ நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் எட்டாது எண்ணங்களை நீ உன் மனதிலும் உன் புத்தியிலும் அசை போட்டு கொண்டே இருக்கின்றாய். ஒரு விஷயத்தில் நீ இருந்தாய், அந்த விஷயத்தை அந்த நிமிடத்தில் யோசி. அதை விடுத்து ஆள் இங்கே இருப்பாய். உன் எண்ணம் எங்கேயோ சோதித்து கொண்டு இருக்கும் இடத்தில் இருக்கும் செயல்படத்தில் நீ வாழ கற்றுக்கொள். பழைய நினைவுகள் உன் மனதில் நீ ஓட்டினால் உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலங்களை உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை வெட்டி சாய்த்துவிடு. நீதான் உன் எண்ணங்களை ஆள வேண்டுமே தவிர உன் எண்ணங்கள் உன்னை ஆளக்கூடாது. நல்லதை நாம் தண்ணீரை ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் கெட்டது என்று தெரிந்த பின் அதை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடம் இருந்து வெளியேற்றுவேன். உன் எண்ணங்களை இப்படி சேர்க்கக்கூடாது. ஓடும் பொழுது ஒரு நிமிடம் என்னை ஓம் சாயிராம் என்று, என் அப்பாவே என்னை நிம்மதியாக ஒரு இடத்தில் மனதை கொண்டு வந்து நிறுத்து என்றும் என்னை சுற்றி உள்ளவர்களை அனைவரும் நிம்மதியாக வாழ்வது அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்து கொண்டால் போதும். அமைதியாக இருக்கும் உன் மனம், உன்னிடத்தில் உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. ஓம் சாய்ராம். நன்றி.